அனைவருக்கும் வணக்கங்க. வறட்டு இருமல் ஏன் வருது? எதனால வருது? எப்படி வருது? அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகள நான் உங்ககிட்ட முழுசா சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரியுங்க. நீங்கள் வறட்டு இருமலால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான தீர்வை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பலரும் பாதிக்கப்படும் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருமல், மூக்கடைப்புங்க. அதுவும் இரவும் படுத்தவுடன் அதிகமாக இருமல் ஏற்படக்கூடியதாக இருக்கா? இதனால் தூக்கமின்றி தவிக்கும் சூழ்நிலையும் நிறைய இருக்குங்க. இதற்கான சில வீட்டு வைத்திய முறைகள் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இருமல் காரணமாக நீங்கள் சரியாக இரவில் தூங்க முடியலையா? இருமல் ஆரம்பித்து விட்டாலே இரவில் தான் அதிகமாக தொந்தரவு ஏற்படும். உங்கள் தூக்க முறையும் முக்கியமாக மாறிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு தொடர்ந்து இரும்பலை அனுபவிக்கிறீங்களா? பலர் ஒவ்வொரு இரவும் குறிப்பாக குளிர்காலத்தில் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்க. உங்கள் தொண்டையில் ஒரு கூச்சமாக இருப்பதை நீங்கள் உணர்வீங்க. அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் தூக்கத்தை ரொம்ப தொந்தரவு செய்யக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா இரவில் வறட்டு இருமலை அனுபவிக்கிறாங்க. இதனால் நீங்கள் இரவில் தூங்குவது மிக கடினமாக இருக்குங்க. குறிப்பாக சொன்னோம்னா அதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருமலுக்கு மிகவும் பொதுவான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாச குழாயில் ஏற்படக்கூடிய தொற்று தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸினால் ஏற்படக்கூடியதாக இருக்கும். சில நாட்கள் முதல் அதாவது ஒரு வாரம் வரை நீடிக்கலாம். காய்ச்சலால் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுக்களை அழிக்க இன்னும் சிறிது நேரம் ஆகலாங்க. சில சமயங்களில் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் தேவைப்படக்கூடியதாக இருக்கும். அப்போ தான் இதை நம்ம குறைக்க முடியும். வெந்தயம், சியா விதைகள் மற்றும் ஏலக்காய் போன்ற வீட்டு வைத்தியங்கள் சளியை உடைத்து இருமல் மற்றும் ஜலதோஷத்தை இயற்கையாகவே குணப்படுத்த உதவுது. வெந்தயம், சியா விதை மற்றும் பெருஞ்சீரகம் போன்ற பொதுவான சமையலறை பொருட்கள் சளியை உடைக்க உதவுவதோடு மட்டுமல்லாமல் இருமல் மற்றும் ஜலதோஷத்திற்கு இயற்கையான முறையில் சிகிச்சை அளிக்கவும் உதவுதுங்க. வானிலை மாற்றத்தின் போது ஏற்படக்கூடிய வறட்டு இருமலுக்கு விரைவில் நிவாரணம் தரும் பயனுள்ள வீட்டு வைத்தியங்கள் நிறைய இருக்குது. அது என்னன்னு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தேநீர் பார்த்திங்கன்னா உங்கள் தொண்டைக்கு மிகவும் இதமளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த டைமில் சிறந்த நிவாரணத்திற்கு இஞ்சி டீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். மஞ்சள், தேநீர் முயற்சி செய்ய மற்றொரு சிறந்த வழியாகவும் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேநீரில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து குடிச்சிங்கனாலும் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கப் தேநீரில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, அதாவது பாலில் மஞ்சத்தூள் சேர்ந்து கலந்து குடித்தாலும் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இருமலை எதிர்த்து போராடுவதற்கு துளசி தேநீர் அல்லது பல மூலிகை தேநீரும் நன்மை தரக்கூடியதாக இருக்குங்க. சில தேநீர் பார்த்திங்கன்னா ஜலதோஷம் மற்றும் இருமல் இருக்கக்கூடிய அறிகுறிகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். தேன் சாப்பிட்றதுனால இருமலை குறைக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பல வழிகளில் நல்லது கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நிச்சயமாக உங்கள் குளிர்கால உணவில் ஒரு பகுதியாக இந்த தேன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இரவில் ஏற்படக்கூடிய இருமலை எதிர்த்து போராட தேன் உதவுவதாக சொல்கிறாங்க. நீங்கள் அருந்தும் தேநீரில் அல்லது ஒரு டம்ளர் சூடான பாலில் தேன் சேர்ந்து குடிச்சிங்கன்னா உங்கள் உணவில் தேனை வேறு வரியிலும் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா இரவு நேர இருமலுக்கு தேன் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நன்மைகளை வழங்கக்கூடியதாக இருக்குங்க. இஞ்சி பார்த்திங்கன்னா இருமலை எதிர்த்து போராட உதவும் ஒரு சக்தி வாய்ந்த பண்பாக இந்த இஞ்சி இருக்குது. இஞ்சி டீ குடிக்க இருமல் விட்டு ஓடிடுங்க. நீங்கள் ஒரு சில துளிகள் இஞ்சி சாறை தேனுடன் கலந்து சிறிய அளவில் தூங்குவதற்கு முன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த கலவையான 3 முதல் 4 நாட்கள் இதை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல பயனுள்ள ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. நீராவி பிடிச்சிங்கன்னா, அதாவது பொதுவாகவே நம்மளுக்கு ஜலதோஷம் இருந்துச்சுன்னா நீராவி பிடிச்சிட்டு வந்தோம்னா ஒரு நல்ல ஒரு நிவாரணியாக இருக்கும். அந்த நீராவியில் பார்த்திங்கன்னா துளசியோ அல்லது யூக்கலிப்டஸ் இலையோ அல்லது வேறு ஏதாவது பட்டை, கிராம்பு, லவங்கம் அது மாதிரி ஏதாவது சேர்த்து நம்ம புகை பிடிப்பதன் மூலம் மூக்கடைப்புக்கு ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்குங்க.
ஜலதோஷம் மற்றும் இருமலை எதிர்த்து போராட திரவங்கள் மிக அவசியம். அதாவது சூடான திரவங்களை குடிப்பதால் இரவில் இருமலில் இருந்து முழு நிவாரணம் கிடைக்குங்க. சூடான மஞ்சப்பால் குடிக்கலாம். சூப்பு நிறைந்த உணவை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா இருமலிருந்து நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க. குறிப்பாக மழை காலத்துலேயோ அல்லது குளிர்காலத்துலேயோ வரக்கூடிய சளி, மூக்கு வடிதல் இந்தமான ஆரம்ப பிரச்சனைகளை நம்ம முன்னாடியே சரி செஞ்சுட்டு வந்தோம்னா தான் அதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும். இதை விட்டுட்டோம்னா நெஞ்சு சளியாக மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா கபம், மூச்சு குழாய் அலர்ஜி, தொடர் இருமல் போன்ற பிரச்சனைகள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. பச்சை அல்லது மஞ்சள் நிறத்தில் வெளியே வரும் சளியை பார்த்திங்கன்னா மார்பு சளி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். மூக்கிலிருந்து சளி வரும்போது அதை சிந்தி வெளியேற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு பெரியவங்க இது குழந்தைங்களுக்கு சொல்லணும், சளி வந்தால் சீந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு. மார்பு சளி அதிகமாகும் போது வறட்டு இருமல், மூக்கடைப்பு, மூச்சு விடுதலில் சிரமம் போன்ற பிரச்சனைகள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இதனால் இரவில் தூங்குவது மிகவும் கஷ்டமாக இருக்கும். சாதாரண வைரஸ் தொற்றால் வரும் சளியை மாத்திரைகள் மூலம் சரி செஞ்சுக்கலாம். ஆனால் தீவிரம் அதிகமாகி நுரையீரலில், சுவாச பாதையில் செல்லக்கூடிய பிரச்சனைகள் இருந்தால் குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெஞ்சு கூட்டில் தேங்கி மார்பு சளியாக மாறுகின்ற சளி பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய இருக்குங்க. முதல்ல தேங்காய் எண்ணெயை சூடு செஞ்சு அது கற்பூரம் சேர்த்து அந்த எண்ணெயை நெஞ்சில் தடவிட்டு வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பின் தோசைக்கல்லில் துணியை வச்சு அதில் சூடு ஏற்றி ஒத்தடம் கொடுத்துட்டு வந்தனால நெஞ்சு சளியை படிப்படியாக குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெதுவெதுப்பான நீரை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா மார்பு சளி சிறிது சிறிதாக கரைஞ்சிட்டு வந்துடுங்க. தொண்டையில் இருக்கக்கூடிய சளி சேருவதை தடுக்கிறதுக்கு தினமும் 2.5 முதல் 3.5 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹெர்பல் டீ, சூப் அடிக்கடி குடிச்சிட்டு வரணும். சுடுநீரில் எலுமிச்சை சாறை விட்டு நன்கு கலக்கி பின் தேன் சிறிது கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா நெஞ்சு சளிக்கு சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். மிளகுத்தூளையும் மஞ்சள் பாலுடன் கலந்து 1 வாரம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வறட்டு இருமலுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. இப்படி சூடாக குடிப்பதனால வெப்பம் சளியை மெல்லிதாக்கி வெளியேற்றவும் உதவும். தொண்டை கரகரப்புக்கு ஒரு நல்ல நிவாரணியாக இருக்குங்க. உப்பு நீர் கொண்டு கொப்பளிச்சிட்டு வந்தீங்கன்னா தொண்டையில் இருக்கக்கூடிய சளியை உடைத்து எரிச்சலூட்டும் ஒவ்வாமை, பாக்டீரியா, பூஞ்சை போன்ற மூளையிலேயே அழிக்கும் சக்தி இந்த உப்பு நீருக்கு இருக்குங்க. தொண்டை வறட்சி, அலர்ஜி, சளி, சைனஸ் தொற்று போன்ற பிரச்சனைகளை குணமாக்கவும் இது உதவுது. சளியின் ஆரம்ப கட்டத்தில் இப்படி செய்வதால் மார்பு சளி உருவாகாமல் தடுக்கலாம். சூடு தாங்கும் அளவிற்கு 1 கிளாஸ் தண்ணீர் எடுத்து அதில் 2 முதல் 3 தேக்கரண்டி உப்பு சேர்த்துட்டு வந்தீங்கன்னா வாயில் போட்டு சில நொடிகள் வாய் கொப்பளிச்சிட்டு வந்தீங்கன்னா சளி பிடிக்கும்போது 2 முதல் 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சுவாச குழாயில் ஏற்படும் நோய் தொற்றுகளை தடுக்கலாம். நல்ல சூடான நீரில் ஆவி பிடிக்கும்போது வெப்பமான ஆவி நாசிகள் வழியாக நுரையீரலுக்கு சென்றடையுங்க. நுரையீரல் பாதையில் உள்ள கிருமிகளை அழித்து மூக்கடைப்பு, மார்பு சளி உள்ளிட்ட சுவாச கோளாறுகளையும் இது நீக்குது. யூக்கலிப்டஸ் எண்ணெய், நொச்சி இலை, மஞ்சள், மிளகு, எலுமிச்சை, இஞ்சி, துளசி, வேப்பிலை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை போட்டு ஆவி பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இரவில் ஒரு நல்ல தூக்கம் உங்களுக்கு இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நெஞ்சு சளி மற்றும் வறட்டு இருமலை குறைக்க போதுமான திரவ ஆகாரம், அதாவது தண்ணீர், சூப்பு, பால் இது மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தோம்னா சுடுதண்ணீரில் வெதுவெதுப்பான நீரில் இதெல்லாம் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. நல்லா தூங்குவாங்க. நைட்டில் இருமல் மற்றும் தொண்டை எரிச்சலை குறைக்க 1 ஸ்பூன் தேன் கொடுக்கலாம். வெதுவெதுப்பான பாலில் சிறிது மஞ்சத்தூள் கலந்து கொடுத்தனாலும் சளியை கரைச்சிட்டு வந்துடும். வெற்றிலை சாறுடன் சிறிது தேன் கலந்து கொடுத்துட்டு வந்தோம்னா சளி இருமலுக்கு மிகவும் ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. சூடான நீரை ஒரு பாத்திரத்தில் பிடித்து குழந்தையை அந்த நீராவியை சுவாசிக்க வைத்தால் நெஞ்சு சளி குறையும். கைகளை அடிக்கடி கழுவுதல் மற்றும் குழந்தைகளை சுற்றியுள்ள இடத்தை சுத்தமாக வைத்திருப்பது மிக மிக அவசியம். கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்திற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுங்க. அதிக காய்ச்சல், மூச்சு திணறல் அல்லது 3 நாட்களுக்கு மேல் இருமல் இருந்துச்சுன்னா மருத்துவரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் வறட்டு இருமலுக்கு எப்படி தீர்வு நீங்கள்
பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். என்னென்னலாம் சாப்பிட்லாம், சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற பற்றியெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.